அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சமூகத்துல பெரிய சவாலா இருக்கிற அதே சமயம் ஒவ்வொரு குடும்பத்திலேயும் விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான தலைப்பை பற்றித்தான் பேசப் போறோம். பிள்ளைகளின் திருமண விருப்பத்திற்கு எப்படி முக்கியத்துவம் தருவது? ஒரு காலத்துல பெற்றோர் பார்த்து வைக்கிற வரனை பிள்ளைகள் அப்படியே ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு காலம் மாறிருச்சு. பிள்ளைகளோட படிப்பு, வேலை, வாழ்க்கை முறை எல்லாமே மாறியிருக்கும் போது அவங்களோட திருமண விருப்பங்களுக்கும் நாம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியமாகிறது. அதை எப்படி பக்குவமா கையாள்வதுன்னு இந்த வீடியோவுல பார்ப்போம். 3 முக்கிய புள்ளிகள். புள்ளி 1, திறந்த மனதுடன் பேசுங்கள். முதலாவது விஷயம், பயமோ தயக்கமோ இல்லாத ஒரு சூழலை வீட்டில் உருவாக்குங்கள். உனக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை வேணும்னு ஆசைப்படுற என்று பெற்றோர்களே பிள்ளைகளிடம் முதலில் கேட்க வேண்டும். அவர்கள் தங்கள் மனதில் உள்ள எண்ணங்களை, விருப்பங்களை உங்களிடம் வெளிப்படையாக சொல்லும் அளவிற்கு அவர்களுக்கு சுதந்திரமும் நம்பிக்கையும் கொடுங்கள். புள்ளி 2, அவர்களின் எதிர்பார்ப்புகளை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய தலைமுறையினர் திருமணத்திற்கு பிறகு தங்களின் சுதந்திரம், வேலை மற்றும் பரஸ்பர புரிதலுக்கு அதிக முக்கியத்துவம் தருகிறார்கள். அவர்கள் ஒரு வரனை மறுக்கிறார்கள் என்றால் அதற்கு பின்னால் இருக்கும் நியாயமான காரணங்களை கேளுங்கள். பெரியவங்க நாங்க சொல்றதை கேளு என்று கட்டாயப்படுத்துவதை விட அவர்களின் பார்வையிலிருந்து யோசித்து பாருங்கள். புள்ளி 3, சுயவிருப்பம். லவ் மேரேஜ் என்றால் பதற்றமடையாதீர்கள். ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் யாரையாவது விரும்புவதாக கூறினால் உடனே கோபப்படவோ குடும்ப கௌரவம் என்று உணர்ச்சிவசப்படவோ வேண்டாம். அவர்கள் தேர்ந்தெடுத்த நபர் எப்படிப்பட்டவர், அவர்களின் குணம், பொறுப்பு ஆகியவற்றை நிதானமாக ஆராயுங்கள். பிள்ளைகளின் மகிழ்ச்சிதான் முக்கியம் என்பதை உணருங்கள். புள்ளி 4, வழிகாட்டியாக இருங்கள், சர்வாதிகாரியாக வேண்டாம். பெற்றோர்களாகிய உங்களுக்கு அனுபவம் அதிகம் என்பதில் சந்தேகமில்லை. வரன்களை பார்க்கும்போது அதில் உள்ள நன்மைகள், தீமைகளை பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள். ஆனால் இறுதி முடிவை எடுக்கும் உரிமையை அவர்களிடமே கொடுங்கள். ஏனென்றால் வாழப்போவது அவர்கள். புள்ளி 5, சமூக அழுத்தங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். ஊர் என்ன சொல்லும், சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க என்ற பயத்தில் பிள்ளைகளின் விருப்பத்தை நிராகரிக்காதீர்கள். ஊரும் உறவும் ஒரு நாளோட போயிடும். ஆனா உங்க பிள்ளைகளோட வாழ்க்கை வாழ்நாள் முழுக்க நீடிக்க வேண்டியது. சுருக்கமாக சொன்னால், திருமணம் என்பது 2 உடல்கள் சேர்வது மட்டுமல்ல, 2 மனங்கள் இணைவது. அந்த இணையப் போகும் மனங்களுக்குள் ஆரம்பத்திலேயே கசப்புணர்வு வராமல் பார்த்துக் கொள்வது பெற்றோரின் கடமை. பிள்ளைகளின் விருப்பத்திற்கு மதிப்பளிக்கும் போது குடும்பத்தில் மகிழ்ச்சியும், பிள்ளைகளுக்கு உங்கள் மீது இருக்கும் மரியாதையும் பன்மடங்கு உயரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் பிற பெற்றோர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே காமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.